வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆஸ்ட்ரோ நிஷாந்த் பரத்வாஜ் அன்னு ஒரு யூடியூப் சேனல். அவங்க நம்மளோட எதிர்காலத்தை பத்தி, குறிப்பா 2026 பத்தி சில அதிர்ச்சியான கணிப்புகளை சொல்லியிருக்காங்க. அதுல என்னதான் இருக்குன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஒரு வரிய கேளுங்க. 2026 உலகிற்கு ஆபத்தானது. ஆபத்தானது என்றால் ஆபத்தானது. இதிலிருந்து தெரியுது இல்லையா? ஏதோ சாதாரணமா சொல்லல, ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. வரப்போற காலம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும்னு. அப்போ அப்படி என்னதான் நடக்க போதே? எதனால இந்த எதிர்காலம் இவ்வளவு ஆபத்தானதா இருக்க போதுன்னு அவங்க சொல்றாங்க? இந்த கேள்விக்கு தான் நாம இப்போ பதில் தேட போறோம். வாங்க ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். முதல்ல ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். அவங்களோட கணிப்புப்படி இந்த 2026ங்கிறது திடீர்னு வர ஒரு பிரச்சனை இல்லையாம். பல வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர ஒரு பெரிய நெருக்கடியோட உச்சக்கட்டமா தான் அது இருக்கும்னு சொல்றாங்க. அது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 2020லேருந்து 2027 வரைக்கும் ஒரு டைம் லைன் மாதிரியே கொடுத்திருக்காங்க. 2020ல ஆரம்பிச்சு ஆபத்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. 2 போர்கள் தொடங்குது. 2024ல பயங்கரமான இயற்கை சீற்றங்கள், 2025ல மறுபடியும் தொற்று நோய்கள், அப்புறம் 2026ல ஆபத்தோட உச்சக்கட்டம். அதுக்கப்புறமும் 2027 வரைக்கும் ஆபத்து தொடர்ந்து ஏறிட்டே தான் போகுமா? கேட்கவே கொஞ்சம் நடுங்க வைக்குது இல்லையா? சரி, இந்த ஆபத்துக்கெல்லாம் மூல காரணம் என்னவா இருக்கும்? அதுல ஒரு பெரிய பங்கு மனுஷங்க உருவாக்குற அரசியல் மோதல்கள் தான், அதாவது போர்கள் தான். உலகம் முழுக்க பல இடங்கள்ல போர் வெடிக்கும்னு அவங்க கணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப உக்ரைன்ல நடக்கிற போர் இருக்கு இல்லையா? அது வெறும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர் இல்ல. அதுக்கு பின்னால ரஷ்யாவுக்கும் நேட்டோ அமைப்புக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய போர்னு இவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி மத்திய கிழக்குல அங்க அப்பப்போ போர் நிறுத்தம்னு சொன்னாலும் அது கொஞ்ச காலத்துக்கு தானா. பாகிஸ்தான்ல இருந்து மத்திய கிழக்கு வரைக்கும் இருக்கிற அந்த முழு பகுதியுமே எதிர்காலத்துல நடக்க போற பெரிய சண்டைகளோட மையமா மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சீனா தைவான் பிரச்சனை. 2026ல இவங்க 2 பேருக்கும் இடையில நேரடியா ஒரு ராணுவ மோதல் நடக்கிறத நாம கண்ணாலே பாப்போம் இந்த கணிப்பு சொல்லுது. இது மட்டும் இல்லாம துருக்கியும் சும்மா இருக்காதான். அவங்க பக்கத்துல இருக்கிற கிரீஸ் மாதிரியான நாடுகளோட போருக்கு போவாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ பாருங்க, இந்த கூட்டணிகள் எப்படி அமைய போகுதுன்னு ஒரு சிக்கலான வலைப்பின்னலையே இங்க காட்டியிருக்காங்க. இஸ்ரேல் 5 நாடுகளை தாக்குமா? சீனா ஒரு பக்கம் ஐரோப்பாவை எதிர்க்கும், இன்னொரு பக்கம் மத்திய கிழக்க கையாளும். ஈரான் துருக்கி 2ம் இந்தியாவிற்கு எதிரா சீனா கூட சேருமா? ஆனா இந்தியா கிரீஸ் ஆர்மேனியா மாதிரி நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணும். மொத்தத்துல உலகம் பல அணிகளா பிரிஞ்சு ஒண்ணுக்கொன்னு சண்டை போட தயாராகிற மாதிரி ஒரு சித்திரத்தை இது காட்டுது. புதுசா போர்கள் வருது ஒரு பக்கம்னா, இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இப்போ ரொம்ப வலுவா இருக்கிற நேட்டோ, ஐரோப்பிய யூனியன் மாதிரியான பெரிய கூட்டணிகளே உடையுமா. 2026ல ஐரோப்பாவுக்கும் மத்திய கிழக்குக்கும் கூட சண்டை வரலாம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ நட்பு மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிரா நிக்கணும் சொல்றதுதான். சரி, இது எல்லாமே மனுஷங்க உருவாக்குற பிரச்சனைகள். இது இல்லாம இயற்கை மூலமாவும் பெரிய ஆபத்துகள் வரும்னு எச்சரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது 2 பக்கத்துல இருந்தும் தாக்குதல் மாதிரி. ஒரு பக்கம் 2025 கடைசியில தொற்று நோய்கள் மறுபடியும் வருமா, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நிறைய பேர் இறந்து போவாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இயற்கை பேரழிவுகள். அதோட தீவிரம் 2021ல இருந்தே அதிகமாயிட்டு வருது. வரப்போற இந்து வருஷத்துக்கு பேரு ருத்ரா. அதனால பெரிய வெள்ளம், பூகம்பம் மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு எச்சரிக்கிறாங்க. அவங்க ஏன் அந்த ருத்ராங்கிற பேரை குறிப்பிடுறாங்கன்னா, ருத்ராங்கிறது சிவன் பகவானோட கோபமான அழிக்கிற ஒரு அம்சம். சோ வரப்போற வருஷத்துக்கு அந்த பேர் இருக்கிறதால இயற்கையே தன்னோட கோபமான சீற்றமான வடிவத்தை காட்டும்னு சொல்றாங்க. அதனாலதான் பேரழிவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும்னு கணிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்தியாவை பத்தி என்ன கணிச்சிருக்காங்க? இங்கதான் ரொம்ப சிக்கலான 2 விதமான கணிப்புகள் இருக்கு. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு முரண்பாடு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்தியா AI, விண்வெளி, மருத்துவம்னு பல துறைகள்ல உலகத்துக்கே தலைமை தாங்குமா. பாதுகாப்பு தொழில்நுட்பத்துல பெரிய பாய்ச்சல் இருக்குமா. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் 2025லிருந்து 27 வரைக்கும் ரொம்ப பயங்கரமான காலமா இருக்குமா. நாட்டுக்குள்ளேயே மதம், சாதி ரீதியா பெரிய சண்டைகள் நடக்கும். நேரடியா போர்ல ஈடுபட வேண்டியிருக்கும். சில மாநிலங்கள்ல உள்நாட்டு கலவரம் கூட வெடிக்கும்னு சொல்றாங்க. அதாவது முன்னேற்றமும் இருக்கும், ஆபத்தும் கூடவே இருக்கும். குறிப்பா எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த உள்நாட்டு கலவரம் தீவிரமா இருக்கும்னு லிஸ்ட் பண்றாங்க. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், டெல்லி.
இந்த இடங்கள்லாம் பிரச்சனை அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நெருப்பு தென்னிந்தியாவுக்கும் பரவும்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு. அப்பப்பா, இவ்வளவு பிரச்சனைகளை கேட்டதும் இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு தோணுதில்லையா? இந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பான காலத்தை நாம எப்படி எதிர்கொள்றது? அதுக்கும் சில ஆலோசனைகளை அவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு குழப்பமான உலகம் வரப்போகுதுன்னா நம்ம அடுத்து என்ன செய்யணும்? நம்மளோட பாதை என்னவா இருக்கணும்? வாங்க, அவங்களோட இறுதி அறிவுரை என்னன்னு பார்க்கலாம். அவங்களோட அறிவுரை ரொம்ப தெளிவா இருக்கு. ஆன்மீகத்தை கெட்டியா புடிச்சுக்க சொல்றாங்க. யார் கடவுளோட உண்மையா இணைஞ்சு இருக்காங்களோ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற பணமோ அதிகாரமோ உங்களை காப்பாத்தாதுன்னு புரிஞ்சுக்க சொல்றாங்க. மக்களை பிரிக்கிற சக்திகளை எதிர்க்கணும். நாட்டு தலைவர்கள் எல்லாம் அவங்க ஈகோல தான் முடிவெடுப்பாங்க. யாரு சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அதனால மனித நேயத்துக்கு எதிரா, கடவுளுக்கு எதிரா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான முடிவு காத்திருக்குன்னு சொல்றாங்க. சுருக்கமா சொன்னா, வெளியே நடக்கிற பிரச்சனைகளை விட நம்மளோட உள்மன அமைதியும் ஆன்மீகமும் தான் நம்மள காப்பாத்தும். கடைசியா இந்த ஒரு வரியோட நாம முடிச்சுக்கலாம். கடவுளுடன் இணைந்திருப்பவர்கள் பிழைப்பார்கள். இந்த குழப்பத்தில் இறப்பவர்கள் பேய்களாக மாறுவார்கள், வேறு ஒன்றும் இல்லை. இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனா வரப்போறதா சொல்லப்படுற இந்த உலக நெருக்கடியில ஆன்மீகத்துக்கு எவ்ளோ பெரிய பங்கு இருக்குன்னு யோசிக்க வைக்கிற ஒரு விஷயமா இது இருக்கு.